ஆண்டவர் கொடுத்த இந்த நாளுக்காய் நானும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரை தேடும்படிக்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொருவரையும் இப்படியாக நடத்தி மீண்டுமாய் நாம் ஆண்டவரை தேட ஆண்டவர் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறார். நாம் கருத்தோடும் ஆவியோடும் கூட அவரை தேடும் பொழுதும் பாடும் பொழுதும் ஆண்டவர் நம்மை நிச்சயமாகவே சந்திப்பார். ஒரு சம்பவத்தை நான் சொல்லி, இந்த பூமியிலே நமக்கு இயேசு கிறிஸ்து பிறந்ததின் நோக்கமே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதனுடைய நோக்கமே 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஆண்டவருடைய பிதா இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினதுடைய நோக்கமே என்னுடைய பாவங்களை நீக்கி சுத்திகரித்து நம்மை அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்தவே இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்பினார். அப்படி அனுப்பின அந்த இயேசு நாம் எப்படி நடக்கணும், நாம் இயேசு நடந்தது போல இந்த பூமியில் நாம் நடக்க விரும்பணும். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எப்படி இருக்கு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்களானால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனாலே அறிவோம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியமில்லை. அவருடைய வசனத்தை கை கொள்கிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாய் பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் நிற்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனம். அவருக்குள் நிலைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். இப்படி சொன்ன யோவான் அதே சம்பவத்தை இந்த 3ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராயிருக்கிறது போல தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். எப்பொழுதுமே கிறிஸ்து நமக்காக செய்த வேலை, நாம் பாவத்திலிருந்து ஆண்டவர் நம்மை மீட்டு ரட்சிக்க பூமிக்கு ஆண்டவர் பிதா நமக்கு இயேசுவை சொந்த குமாரனை நமக்கு அனுப்பி தேவன் தம்மை அவர் பட்சமாய் திருப்பிக் கொள்ளதாங்க ஆதியிலிருந்து ஆண்டவருடைய நோக்கமே தான். யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துலையும் இப்படி தான் வார்த்தைகள் இருக்குது. யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அங்கே யாத்திராகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முச்செடியின் நடுவிலிருந்து உண்டான அக்னி ஜுவாலையில் நின்று அவனுக்கு தரிசனமானார், மோசேக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான், முச்செடி அக்னியினாலே ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. இந்த அற்புத காட்சியை அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி மோசையை பார்க்கும்போது அவன் பார்க்கும்படி கிட்டே வருகிறதை கர்த்தர் கண்டார். மோசே அந்த முள்செடி எரியுது, ஆனால் செடி எரியலையே, அது மேலே உள்ள அப்படி அனல் இருக்குது, செடி காஞ்சி போகலை, அந்த பச்சை குறையில. உடனே மோசே அதை உற்று பார்க்க கிட்ட போகிறாரு. போகும்போது மோசையை கூப்பிடுறார் ஆண்டவர். கூப்பிடும்போது மோசே அதோ அடியே நிற்கிறேன்னு சொல்லி தன்னை காட்டு சொல்லுகிறார். அப்பொழுது அவர், நீ கிட்ட வராத, கட்டி சேராயாக, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழற்றி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாயிருக்கிறேன் என்றார். மோசே தேவனை நோக்கி பார்க்க பயந்ததினாலே தன் முகத்தை மூடிக்கொண்டான். 7ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர், எகிப்திலிருந்து என் ஜனங்களின் உபத்திரவத்தை நான் பார்த்து ஆளோட்டுகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கண்டேன், அவர்கள் படுகிற வேதனையிலும் கண்டேன். அவர் எகிப்தியன் கைக்கு அவர்களை விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெர்சியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற தேசம் நலமும் விசாலமுமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கும் இறங்கினேன். இப்படி அங்க பாவத்திலும் அக்கிரமத்திலும் எகிப்துங்கிற அந்த இறுக்கத்திலையும் இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை பண்ணி அவர் எங்க கொண்டு போறாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான அந்த பெரிய தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க ஆண்டவர் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். அந்த இறங்கி வந்த ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நான் நடந்தபடியே நீங்களும் நடக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதிலே தீவிரமாய் நம்முடைய இருதயம் உற்சாகம் அடையணும். ஏதோ நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்துக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு, இந்த பாவம் தானே, இது ஒன்றும் என்ன செய்யாது, சின்ன பாவம் தானே, பெரிய பாவம் தானே அப்படின்னு நாம் பாவத்துக்கு நாம்
எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு நாம் ஒரு முக்காடு போடக்கூடாது. ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் பாவத்துக்கு விரோதமாக நான் போராடுவதில்லை. நீங்கள் எதிர்பார்க்கிறபடி நான் ரத்தம் சிந்தத்தக்கதாக எதிர்த்து நிற்கவில்லையே. என் இருதயம் பாவத்தோடு ஒட்டிக்குது. ஆண்டவரே, என்னை மன்னியும் சொல்லி நாம் பாவத்துக்கு விரோதமாய் போராட நாம் விரும்பணும்னா மெய்யாகவே ஆண்டவர் நம்மை விடுதலை பண்ணி இந்த விடுதலையின் வாழ்க்கையை வாழ நமக்கு ஆண்டவர் அவருடைய ஆவியை அளவில்லாமல் தருவாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம். அவர் எப்படி யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம்லாம் சொல்றாரு ஆண்டவர். 7:38 வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும் என்றார். தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஆண்டவரை நாம் விசுவாசித்து, ஆண்டவரே நான் இப்படி வாழ விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்கன்னா தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார் சொல்லிட்டு 8ஆம் அதிகாரம் இப்படி சொல்லிட்டு அநேக காரியங்களை பேசிக்கிட்டே வரும்போது 31ஆம் வசனம் 8:31 இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, ஆண்டவர் தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இப்படி சத்தியம்ங்கிறது நாம் இயேசு. ஆண்டவரே, நாம் இயேசுக்குள்ளாய் நிலைத்திருந்தால் அந்த இயேசு சத்தியமாகி அந்த அவரை நான் அறிய முடியும். அதனாலே நான் என்னுடைய பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். அந்த சத்தியத்தை நாம் அறியாத பட்சத்தில் மெய்யாகவே பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இந்த உலக கட்டுகளிலிருந்தும் நம்மால் விடுதலையாகவே முடியாது. ஆண்டவரே, நான் உண்மை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் நீங்கள் இந்த பூமியிலே நடந்தபடியே நானும் நடக்க நீங்கள் உங்களுடைய ஆவியின் வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே, என்னை உங்களுடைய ஆவியினால் நிரப்பும் அப்படின்னு சொல்லாத பட்சத்தில், நாம் கேட்காத பட்சத்தில் ஆண்டவர் நம்ம அந்த விடுதலையின் வாழ்க்கையை வாழ நமக்கு ருசிக்க தெரியாது. அப்படி 33ஆம் வசனத்தில் அவங்க இப்படி கேட்குறாங்க. 34ஆம் வசனம் இயேசு அவர்களுக்கு பிரயுத்தரமாக, பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அவங்க மேலே என்ன கேட்குறாங்கன்னா, நாங்கள் ஆபிரகாம் சந்ததியாராக இருக்கிறோம், நாங்கள் ஒரு காலம் ஒருவனுக்கும் அடிமையாக இருக்கவில்லையே, எங்களை நீ அடிமைங்கிறியே அப்படின்னு சொல்லி இயேசுவை பார்த்து அந்த பரிசை இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திறான், குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறான். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நாம் நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கணும்னா, ஆண்டவரே என்னோட வாழ்க்கையை பாவத்துக்கு நான் இடம் கொடுக்கக்கூடாது ஆண்டவரே. பாவம் அது எந்த ரூபத்தையும் வரும். அவங்களுடைய பலவீனத்துக்கு தக்கதாய் நேராக ஆதாம்கிட்ட சாத்தான் இந்த கனியை கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்லவே இல்லை. பலவீனமான தன்னுடைய மனைவியின் மூலமாய் சாத்தான் ஆதாமை விழ செய்து அந்த ஆதாமின் சந்ததியிலிருந்து வந்த நாம் அதே மாதிரி ஆண்டவரே நான் பலவீனமாக அதை செஞ்சிட்டேன், என்னுடைய சூழ்நிலையில் நான் தடிக்க விழுந்துட்டேன்னு நாம் குழந்தைகளாக இருக்கும்போது நாம் சொல்லலாம். வளர்ந்து புருஷனாக இருக்கும்பொழுது, ஆண்டவரே நான் பாவம் செய்ய விரும்பலாம், ஆண்டவரே என்னை மன்னியும், என் இருதயத்திலே அந்த விடுதலை நான் ருசிக்க உதவி செய்யுங்க. சந்தோஷமாய் வாழ்கிற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு அடிமைத்தனம், ஒரு கட்டு. நம்ம யாருக்குமே இந்த பூமியிலே பயப்படக்கூடாது, ஆண்டவராக இயேசுவை தவிர. உங்களை நரகத்திலே தள்ள ஒருவருக்கே பயப்படுங்கள். அப்படின்னா நான் பூமியிலே பாவம் செய்யாமல் வாழ்ந்தோம்னா நான் யாருக்கும் பயப்படாமல் வாழ முடியும். நாம் பாவம் செஞ்சோம்னா யாருக்கு பயப்படலாம், எங்கே போய் ஒளிஞ்சிக்கலாம், யாரை முகஸ்துதி செய்யலாம்னு சொல்லி நம்முடைய எண்ணங்கள்லாம் மாறி போகும். நாம் மாத்திரம் நேர்மையும் உண்மையுமா இருந்தால், ஆண்டவரே நான் பாவம் செய்ய விரும்பல, ஆண்டவரே நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி என்னை நித்திய ராஜ்யத்துக்கு அழைக்க வந்த ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க, நான் விடுதலையாய் வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரை தேடும்போது அந்த விடுதலையின் வாழ்க்கையை நமக்கு அவர் சொல்லி நம்மை உற்சாகப்படுத்துவார். இப்படி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை சார்ந்து, ஆண்டவரே நான் பாவம் செய்ய விரும்பல, ஆண்டவரே என்னை விடுதலை பண்ண வந்த உண்மை நான் காண என்னுடைய வணக்கங்களை திறந்தருளும் அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டவரை தேடி ருசித்து வாழும்போது நம்மளோட வாழ்க்கையில பாவம் அவ்வளோ சீக்கிரம் வராதுங்க. நான் எப்பொழுதுமே நான் பாவத்திற்கு எதிராக போராடுவதில் நாம் தைரியம் கொள்ளணும். சாத்தான் உங்கள் இடத்துல வரும்போது நாம் அவனுக்கு எதிர்த்து நிறுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இருக்கு. ஏதோ சாத்தான் வந்துட்டான், சாத்தான் என்னை தந்திரமாக சோதிச்சிட்டான்னு சொல்லி நம்ம சாக்கு போக்கு சொல்லவே கூடாது. நமக்கு அநேக காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களிலே பேசி அந்த ஆவியின் வல்லமையினாலே நம்மை நடத்தி ஆண்டவரை அவர் பட்சமாக நம்மை திருப்பி நமக்காக அவர் சிலுவையை சுமந்து நம்முடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் தேவன் தாமே இயேசு சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார். நாம் அதை ஆழமாய் நம்பி விசுவாசிக்க பழகணும் நம்முடைய இதயத்தில்.
நான் சபைக்கு வந்துட்டேன், சத்தியம் எனக்கு தெரியுது, அதெல்லாம் கேள்வி இல்லை. எல்லாருக்குமே சத்தியம் அநேகருக்கு. காந்தி கூட தான் அந்த பைபிளை படித்து அநேக சத்தியத்தை சொல்கிறாரு. அதனால் அவர் ரசிக்கப்பட்டவர் சொல்லி நாம் அப்படிலாம் எனக்கு என்னவே கூடாது. ஆண்டவரே, என்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து நான் விடுதலையாகி வாழணும். ஆண்டவரே, நீங்கள் விரும்புகிற வாழ்க்கையிலே நான் வாழணும், அது பூமியிலே எனக்கு நடக்க உதவி செய்யுங்க. அப்படின்னா மெய்யாகவே அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். சத்தியத்தை நம்ம அறிவும், சத்தியம் நம்மை விடுதலையாக்கி இந்த அருமையான கிறிஸ்தவ வாழ்க்கையில வாழ ஆண்டவர் உதவி செய்வார். அதே 1 யோவான் 3ஆம் அதிகாரம் எப்படி அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கணும், அவர் சுத்தமுள்ள தன்னை சுத்திகரித்துக் கொள்கிறான். பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான். நியாயப்பிரமாணத்தை மீறுகிறதே பாவம். அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. அருமையாய் தெளிவாய், ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சேன்னா நான் உங்களை காணல, என்னிடத்துல அக்கிரமம் இருந்தால் நான் உங்களை அறியல. ஆண்டவரே, என்னை மன்னியும், உங்களை அறிகிற அறிவை எனக்கு வெளிப்படுத்தும். நான் இயேசுவிலே வளர, இயேசுவின் சத்தியத்தை நான் மேய்ந்து கொள்ள, ஒரு சமாதான புருஷனா என்னுடைய வீட்டிலும் வேலை ஸ்தலங்களில் இருக்க உங்களுடைய பரிசுத்த ஆவியினாலே நடத்தும் சொன்னோம்னா ஆண்டவர் மெய்யாகவே அப்படிதான் நடத்துவார். நம்ம இருதயம் கலங்க வேண்டாம், பயப்படக்கூடாது. ஆனால் நாம் மாத்திரம் நம்ம இருதயத்திலே பாவத்துக்கு இடம் கொடுத்தோம்னா நாம் தலை குப்புற விழுந்து முகம் புழுதியிலே நாம் பதிந்து கிடக்க வேண்டிய மனுஷர்களாக இருப்போம். ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு படித்து காட்டுறேன். யோசுவாவின் புஸ்தகம் யோசுவாவின் 1ஆம் அதிகாரத்தில் இப்படி ஆண்டவர் யோசுவாவை அழைத்து 269ஆம் பக்கம் பழைய ஏற்பாடு. யோசுவாவிட்ட ஆண்டவர் பேசுகிறாரு. 5ஆம் வசனம் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போலவே உன்னோடும் இருப்பேன். உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். அதுக்கு அடுத்தது 7ஆம் வசனம், என் தாசனாகிய மோசையை உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாக இருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாணம் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய். பரிசுத்த ஆவியானவர் சொன்ன உடனே அவர் அப்படியே கேட்டு காரியங்களை கீழ்ப்படிந்து தொடர்ந்து தன்னுடைய ராஜ்யத்திலே அவர் காரியங்களை செய்கிறாரு. செய்யும்போது அவருக்கு நிறைய வெற்றிகள் கிடைக்குது. அவர் நிறைய ஜெயம் பண்ணி ஜெய காரியங்கள் செய்து யோசுவா போய் செய்கிற இடம்லாம் காரியங்கள் ஜெயமாகுது. 6ஆம் அதிகாரத்தில் வந்தோடனே அவர் எரிகோ பட்டணத்தை பிடிக்கணும். உடனே ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறாரு. ஆண்டவர் எரிகோ கையில் ஒப்பு கொடுத்தேன். 6ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏன்னா யோசுவா ஜெயாலி, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், அவர் செய்கிற காரியங்கள்லாம் வாய்க்குது. ஏன்னா அவர் மோசையின் நியாயப்பிரமாணப்படியெல்லாம் அவர் வலது இடதுபுறம் திரும்பாமல் ஆண்டவரை தன் முன்னிறுத்தி வாழ்கிறார். ஆண்டவர் அவருக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இப்படி சொல்லிட்டு 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் யோசுவா கேட்குறாரு, நாங்கள் எரிகோ போய் பிடிக்கலாமாங்கிறாங்க. ஆண்டவர் போ, அந்த யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எரிகோவை போய் நீ பிடிக்க வேண்டிய காரியங்கள் எல்லாம் அவருக்கு சொல்கிறாரு. அதன்படியே யோசுவா செய்து அந்த எரிகோவை தன் வசப்படுத்துகிறார், ஜெயிக்கிறார். சரி, அந்த பட்டணத்தை போய் பிடிக்க சொல்கிறாரு. போய் பிடிச்சி அந்த காரியங்கள்லாம் நீ இப்படி செய்யும்போது அந்த பட்டணத்தில் உள்ள நீ பொருளை எடுக்காதுன்னு சொல்லி அவனுக்கு ஒரு கட்டளை கொடுக்குறாரு. ஜனங்கள் போய் அதை பிடிக்க போகிறாங்க. பிடிக்க போய் 6 நாள் இந்த பட்டணத்தை சுற்றி வர்றாங்க. 7ஆம் நாள் அந்த எரிகோவு ஆண்டவர் அவன் சொல்கிறபடியே நடக்கிறாங்க. 7ஆம் நாளிலே அதிகாலமே கிழக்கு வெளுக்கும்போது 15ஆம் வசனம், எழுந்திருந்து அந்த பிரகாரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். அன்றைய தினத்தில் மாத்திரமே பட்டணத்தை 7 தரம் சுற்றி வந்தார்கள். 7ஆம் தரம் ஆசாரியர் எக்காலம் ஊதுகையிலே யோசுவா ஜனங்களை நோக்கி, ஆர்ப்பரியுங்கள், பட்டணத்தை கர்த்தர் உங்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்றாரு. அது வரைக்கும் சொன்னதெல்லாம் நடக்குதுங்க. ஒண்ணுமே செய்யல. இவங்க போய் யுத்தம் பண்ணல, சண்டை பண்ணல. ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே கேட்டு கீழ்படுறாங்க. பட்டணத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு சொன்ன உடனே அதுக்கடுத்து 14ஆம் வசனம் சொல்றாரு, ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவையும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும்.
ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை அங்கே ஜனங்களுக்கு சொல்றாரு யோசுவா. நான் அனுப்பின ஆட்கள் அங்கே போய் அந்த சகோதரி அந்த ராப்பா பேசிய தவிர வேற ஒன்று நீங்கள் உயிரோடு வைக்காதீங்க. 18ஆம் வசனம், சாபத்தீடானதில் ஏதாயிலும் எடுத்துக்கொள்கிறதுனாலும் நீங்கள் சாபத்தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை தீட்டாக்காதபடிக்கும் அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். ஒரு எச்சரிப்பை அங்கே போர் செய்ய போகிற அவருடைய ஜனங்களுக்கு சொல்கிறாரு. நீங்கள் போய் அந்த தேசத்தை பிடிங்க, ஆண்டவர் நமக்கு அதை ஒப்பு கொடுப்பார். அங்கே இப்படி இந்த ராகாப் என்னும் அந்த சகோதரியை மாத்திரம் தப்ப விடுங்க, மற்ற எல்லாவற்றையும் நீங்கள் அழிச்சு போடுங்க. ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சொன்னதின்படி அது எல்லாத்தையும் அழிச்சு போடுங்க. நீங்கள் சாபத்தீடான அங்கேருந்து ஒன்றையும் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொன்னோடனே காலம் ஊத்துறாங்க, பட்டணத்தை பிடிச்சிடுறாங்க. 20ஆம் வசனம் கடைசியில் எல்லாரையும் கொண்டு போட்டுடுறாங்க. அந்த ராகாப் என்னும் அந்த வீட்டையும் அவனுக்கு உண்டான சகோதரர்களையும். 23ஆம் வசனம், அப்பொழுது வேவுக்காரனான அந்த வாலிபர் உள்ளே போய் ராகாபையும் அவள் தகப்பனையும் அவள் தாயையும் சகோதரர்களையும் அவளுக்குள்ள யாவையும் அவள் குடும்பத்தார் அனைவரையும் வெளியே அழைத்து கொண்டு வந்து அங்கே அவங்கள பாதுகாக்கிறாங்க. அதுக்கு பிறகு பட்டணத்தை கொளுத்தி போடுறாங்க, பட்டணம் எரிஞ்சு போயிடுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வந்துடுறாங்க. வந்து அதுக்கு அடுத்து அவங்க ஆயிங்கிற பட்டணத்தை பிடிக்க போகலாம்னு சொல்லி அதுக்கு அடுத்த பட்டணம் அங்கே பிடிக்க போகலான்னு சொன்னோடனே உடனே போய் அங்கேயும் யோசுவா ஆள் அனுப்புனார். நீங்கள் போய் ஆயி பட்டணத்தை வேவு பாருங்க. அங்கே போய் வேவு பார்க்க போகிறாங்க. 7ஆம் வசனம் 2வது, ஆயி பட்டணத்துக்கு போய் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். அங்கே போய் அவங்க அந்த பட்டணத்தை வேவு பார்க்குறாங்க. எப்பொழுதுமே எதிராளி எப்படி இருக்கான், அவனுடைய பலம் என்ன பலவீனம் என்னங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சண்டை போடுறது ரொம்ப ஈஸின்ட்டு அதுதான் ராஜதந்திரம். போய் வேவு பார்க்குறாங்க. போய் போனவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே சும்மா கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. அவங்க யோசுவா எடுத்து திரும்பி வந்து அவனை நோக்கி, ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய சும்மா 2000 பேர் 3000 பேர் போனால் போதும், அவங்கள நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு போகிறாங்க. எரியோங்கிறது ஒரு பெரிய பட்டணம், பெரிய மலை, அரணிப்பான அந்த தேசத்தை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தார். ஆனால் சின்ன பட்டணம். இதை வந்து அவங்க விசாரித்து ஆண்டவரை கேட்டு, ஆண்டவரே நான் போகலாமான்னு ஒன்றும் கேட்கவே இல்லை. நேராகவே அவங்க போய் அந்த பட்டணத்தை ஆயி பட்டணத்தை பிடிக்கலான்னு போகிறாங்க. அங்கே உள்ளே போய் சண்டை போட போகிறாங்க. உள்ளே போன உடனே 2000-3000 பேர் போய் அது ஆவியை முறியடிக்கலாம். எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்பட வேண்டியதில்லை. அவர்கள் கொஞ்சம் பேர் தானே, சும்மா கொஞ்சம் பேர் தானே, எதிராளி கொஞ்சம் பேர் தானே, ஈஸியாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி யோசுவாட்ட அவங்க ஆலோசனை சொல்லிட்டு போகிறாங்க. அப்படியே ஜனங்கள் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள். ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். சின்ன ஒரு பட்டணத்தை பிடிக்க முடியாமல் அவ்வளோ பெரிய சேனை, யோசுவாவின் சேனை முறிந்தோடி போகுது. புறமுதிக்கிட்டு ஓடுறாங்க. அதுக்கு முன்னாடி பெரிய பட்டணத்தை பிடிக்கும்போது ஒரு ஆள் கூட சாகலை. ஆனால் சின்ன பட்டணத்தை பிடிக்கும்போது 5ஆம் வசனம், அந்த மனுஷர் அவர்கள் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். ஒரு பெரிய ராஜாவுக்கு முன்பாக ஒரு சிப்பாய் செத்து போனால் கூட அவனுக்கு தோல்வி. இவர் 36 பேரை வெட்டி போட்டவனே இவனோட இருதயமே கரைஞ்சி போச்சு. என்னடா அப்படி நம்ம என்ன காரியங்கள் செஞ்சோம், ஜனங்கள் இருதயம் தண்ணீராய் கரைந்து போயிட்டு, ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் எல்லா நேரத்தும் ஜெயம் கொடுத்தீங்களே, இப்படி இந்த ஆயி பட்டணத்தை பிடிக்க போய் நாங்கள் ஜெயம் இல்லாமல் இப்படி வந்தோமே, என்ன காரணம் அப்படின்னு தெரியல அவனுக்கு, யோசுவாவுக்கு. 6ஆம் வசனம், அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேல் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் தரையிலே கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழியை போட்டுக்கொண்டு, ஆண்டவரே இப்படி நாங்கள் தோற்று போயிட்டோமே, என்ன காரணம் என்ன காரணம்னு சொல்லி நேர்மையாக கேட்குறாங்க. அப்படி சொல்லி 7ஆம் வசனம், கர்த்தாகிய ஆண்டவரே எங்களை அழிக்கும்படி எமோரியன் கைகளில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர்? நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்திலே மன திருப்தியாக இருந்து விட்டோம்னா நலமாக இருக்குமே. ஆண்டவரே, இஸ்ரவேலர் தங்கள் சத்துருவுக்கு முன்பாக முதுகியை காட்டினார்கள். இப்பொழுது நான் என்ன சொல்லுவேன்? கானானியரும் இந்த தேசத்து குடிகளும் யாவரும் இதை கேட்டு எங்களை வளைந்து கொண்டு எங்கள் பேரை பூமியில் இராதபடிக்கு வேற பண்ணுவார்களே. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர் அப்படின்னு சொல்லி அவன் அருமையாக ஜெபிக்கிறாரு. ஆண்டவரே, எங்களை நம்பி அழைச்சிட்டு வந்தீங்க, இப்படி எங்களுக்கு நான் எதிராளிக்கு முன்பாய் புறமுதுக்கிட்டு ஓடுதா வச்சுட்டாமே, எங்களை வச்சுட்டாங்களே எதிராளி, நாங்கள் என்ன செய்வோம்? உங்களோட நாமத்தை உயர்த்த எங்களை தெரிந்து கொண்டீரே, இப்படி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் தோற்று போயிட்டோமே. அங்கே ஜெயிக்கிறதாம் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர காரியங்கள். ஆனால் யோசுவாவின் சரி தோற்று போச்சு. அவர் போய் ஜெபிக்கிறார் ஆண்டவர்கிட்ட, முகங்குப்புற விழுந்து ஒரு நாள் முழுக்க ஜெபிக்கிறாரு. அப்போ ஆண்டவர் அவரை சந்திக்கிறார்.
அப்பொழுது 10ஆம் வசனம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? யோசுவாவுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது. அவன் ஜனங்கள் செய்த பாவத்துக்காக தோற்கடிக்கப்பட்டு வந்து ஜெபம் பண்ணி சாயங்காலம் மட்டும் முகங்குப்புற விழுந்து அழுது ஜெபிக்கிறாரு. உடனே ஆண்டவர் யோசுவாவை கூப்பிட்டு, எழுந்திரு, ஏன் முகங்குப்புற விழுந்து கிடக்கிறா அப்படின்னு உடனே கேட்குறான். அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். பதில் அதான் அவருக்கு, நான் அவர்கள் கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதிலே எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. 12ஆம் வசனம் நடுப்பகுதி, நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால் இனி நான் உங்களோட இரேன், எழுந்திரு அப்படின்னு சொல்லி யோசுவாவை ஆண்டவர் எழுப்பி விடுறாரு. அதுக்கு பிறகு போய் யோசுவா போய் இந்த காரியம் யாராலே வந்தது அப்படின்னு சொல்லி குடும்பம் குடும்பமாய் வம்சம் வம்சமாய் பிரிச்செடுத்து பார்த்தா ஆகான்கிற ஒரு ஆகாத மனுஷன் கண்டுபிடிக்கப்பட்டான். இப்படி அவன் தோற்று போனதுக்கு மூல காரணமே அந்த ஆகான் செய்த தவறு தாங்க. அதுக்கு அடுத்த காரியங்கள் இருக்கு. உடனே அந்த ஆகானை பிடிச்சிட்டாங்க. படிச்சு பாருங்க நீங்க. 18ஆம் வசனம், சர்த்தைக்கு பிறந்த கர்மியின் மகன் ஆகான் குறிப்பிடப்பட்டான். அந்த ஆகானை பிடிச்சி, நீ என்ன செய்த சொல்லு, ஒழிக்காதே, உண்மையை சொல்லு அப்படின்னு அவனை விசாரிக்கிறாங்க. அப்பொழுது அவன் யோசுவாவுக்கு பிரதித்திரமாக 20ஆம் வசனம், மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் தான் பாவம் செய்தேன். என்னுடைய பாவத்தினாலே உங்களுக்கு இந்த தேசத்துக்கு தோல்வி வந்தது, தோற்கடிக்கப்பட்டீங்கன்னு சொல்லி தன்னை ஒத்துக்கொள்கிறான். ஒத்துக்கொண்ட பிறகு யோசுவா அவனை விடவே இல்லைங்க. எப்படி செய்கிறார் பாருங்க. உடனே அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு வாங்குறாங்க. அவன் உடனே யோசுவா ஆட்களை அனுப்பி அவர்கள் கூடாரத்துக்கு ஓடினார்கள். அவனுடைய கூடாரத்திலே அது புதைந்திருந்தது, வெள்ளியும் அது கீழே இருந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படி அவன் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தார்கள். அப்பொழுது யோசுவா இஸ்ரவேல் கூட சேராகின் புத்திரராகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன்பாலத்தையும் இப்படி அவனுடைய குமாரன் குமாரத்தி மாடு கழுதை ஆடு எல்லாவற்றையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? ஒரு மனுஷன் பாவம் செய்து அந்த தேசத்தையே கலங்க பண்றாருங்க. யோசுவாவை பார்த்து, அது ஆகானை பார்த்து யோசுவா கேட்கிறார், நீ எங்களை கலங்க பண்ணினது என்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். சொல்லிட்டு ஆகானுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்து கல்லாலே அடித்து அவன் குடும்பம் ஆடு மாடு அத்தனையும் கொன்று போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு அவங்கள வாழ்க்கையில ஜெயம் உண்டாக்குதுங்க. இப்படி நம்மளோட வாழ்க்கையிலே பாவம் மாத்திரம் ஒட்டி இருந்தா ஆண்டவர் நம்ம கூட இருக்கவே மாட்டார். பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய இருதயத்திலும் சிந்தையிலும் பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே. நான் ஆரம்ப காலங்களிலே எனக்கு அறியாமலும் உணராமலும் இருந்தேன், பரவாயில்ல. இன்னைக்கு எனக்கு உனக்கு உணர்ந்துட்டேனே, இன்றைக்கு எனக்கு நீங்கள் உணர்த்துட்டீங்களே. அன்னைக்கு என்னை நீங்கள் காணாதவர் போல இருந்தீங்க, இன்னைக்கு நான் மனம் திரும்ப வேண்டுமே. நான் இன்னும் பாவத்தோடே ஆண்டவர் ஒட்டி கொண்டே இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதனால் நான் எப்பொழுதும் தெளிவாய், ஆண்டவரே நான் பாவம் செய்யாமல் வாழ எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் இதுக்கு தான் ஆண்டவரே பூமியில் இறங்கி வந்தீங்க ஆண்டவரே. பாவம் செய்ய எவனும் பாவத்துக்கு அடிமை. ஆண்டவரே, என்னை விடுதலை பண்ண வந்த இயேசுவே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன இயேசுவின் வார்த்தைகளை நான் ஏற்றுக்கொண்டு சத்தியமாகிய உண்மை அறிய வேண்டுமே. இப்படி நம்முடைய இருதயங்களை இயேசுவை நாம் அறிய பாவம் தாங்க நமக்கு முட்டுக்கட்டியாக இருக்குது எல்லா இடத்துலையும். ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. தேவனுடைய வித்து என்னுடைய இதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த 1 யோவான் மற்ற 3, 4, 5 அதிகாரம்லாம் படித்தோம்னா அருமையாக இருக்குது. ஆண்டவரே, நான் பாவம் செய்ய மாட்டேன். ஒரு ட்ரிப்பு நாங்கள் ரோஸ்நாகில் ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. நம்முடைய சபைக்கு ஆப்போசிட்டாக ஒரு சகோதரன் வந்து பேசி நோட்டீஸை கொடுத்து கள்ள உபதேசம் அப்படின்னு சொல்லி அடிக்கும்போது காரியங்கள் செய்ய வரும்பொழுது கேட்டில் நினைக்கிறாங்க, உள்ள சபம் நடக்குது. முதல் நாள் நான் தான் போய் நின்று பிரச்சனை பண்ணி கடுமையாக எனக்கு அப்போ வாலிப துடுக்கல அவரை தள்ளி விடலாம் போனேன். ஆனால் அடிக்கலை, தள்ளி விட்டு போங்க, நாங்கள் சொல்கிறதான் சத்தியம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச காரியத்தில் நான் தைரியமாக இறங்கி பேசிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் சரி சபை முடிஞ்சு பேசிக்கலான்னு அவங்களும் போயிட்டாங்க. எல்லோரும் உள்ளே வந்துட்டோம். உள்ளே வந்தோடனே அவர் லூர்து சொன்னார். அவர் லூர்து பிரதர் சொல்லி அந்தோனி பிரதர்கிட்ட, பிரதர் இவர் தான் பிரதர் ரொம்ப முண்டிக்கிட்டு இருந்தார் அப்படின்னோடனே பிரதர் ஒரு வார்த்தை சொன்னாங்க, தேவனுடைய வித்து அவருக்குள்ளாக இருக்குது, அவர் பாவம் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு வார்த்தை என்னை அருமையாக உணர்த்துறது. நான் போய் அடிச்சுருந்துடலாம், என்னுடைய வாலியை முறுக்கலாங்க, எல்லாரையுமே நான் அடிக்காத அளவுக்கு துணிகரமான ஆள், அடிச்சுருந்துடலாம். எனக்கு சத்தியமும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. ஒரு வைராக்கியத்தின் பேரிலே முதல்ல இந்த இடத்த விட்டு போங்கன்னு சொன்னால் போக மறுத்தாங்க. அப்புறம் தள்ளி விட்டு அவங்களை அனுப்ப வேண்டியதாக போச்சு. அப்படின்றப்ப உள்ளே வந்து பிரச்சனைகள் முடிஞ்ச பிறகு நான் சகோதரன் லூர்து பிரதர் அந்தோனி பிரதர்லாம் உட்காந்து பேசும்போது, இவர் தான் பிரதர் முண்டிட்டு அடிக்க போனார் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஆனால் அடிக்க போனார் அடிக்கலை, அதையும் சொன்னார். அவர் அடிக்க போனார் அடிக்கலை,
அப்படின்னு சொன்ன பிறகு பிரதர் சொன்ன வார்த்தை, அவருடைய தேவனுடைய வித்து அவருக்குள்ளா இருக்கிறது. அவர் பாவம் செய்திருக்க மாட்டார், அடித்தா பாவம் தான். நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி போய் ஒரு சகோதரனுக்காக அடிக்க போனாங்க, அங்கேயும் ஆண்டவர் என்கிட்ட இப்படி தான் பேசுகிறார். உன்னோட மாம்ச இச்சையின்படி பாவம் செய்து என்னோட நாமத்தை அவமானப்படுத்திடாதே அப்படின்னு சொன்னோடனே நான் திருப்பிட்டு வந்தால், அப்படியெல்லாம் நாம் ஆண்டவருக்குன்னு வாழ அறியாமல் செய்த காரியங்கள் அப்படி. ஆனால் இங்கே தேவன் உன்னை அறியப்படுத்தினார், நீ தீட்டானதை தொடாத, உன்னிடத்துல சாபம் இருக்கக்கூடாது அப்படின்ன உடனே, ஆண்டவரே என்னை மன்னியும், நான் வஞ்சித்து என்னுடைய இதயத்தில் ஒன்றும் செய்யக்கூடாது ஆண்டவரே, பாவம் செய்யாமல் வாழ விரும்புகிறேன், உங்களோட பரிசுத்த ஆவியினாலே நான் நிரப்பி நடத்துங்க அப்படின்னா தேவன் நம்மளை எழுந்துரு, ஏன் முகப்புற விழுந்து கிடக்கிறா, நான் உனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி ஆண்டவர் யோசுவாவை உற்சாகப்படுத்தி அதுக்கு அடுத்து ஆய்வுபடுறத போய் ஈஸியாக ஜெயிக்கிறாங்க. அதுபோல் நம்முடைய எதிராளியாக சாத்தானை நாம் ஈஸியாக ஜெயிக்கணும்னா, தேவனே நான் பாவம் செய்யாமல் வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே, உங்களோட வல்லமை எனக்கு தாரும். தொடர்ந்து நான் இப்படி தான் கேட்க விரும்புகிறேன், ஆண்டவரே உங்களுடைய வல்லமை எனக்கு தாரும். நான் தேவனை சந்திக்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே தாகமாய், அனுதினமும் எனக்கு ஆண்டவர் அந்த விருப்பம் அதிகமாக வேண்டும் ஆண்டவரே. அப்பொழுதுதான் நாம் இயேசு தன்னை நமக்கு வெளிப்படுத்தி பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாருங்க. இல்லாட்டி நம்ம கூட இருக்க மாட்டார் ஆண்டவர், அவர் போய்கிட்டே இருப்பார். அதுக்கு பிறகு நம்முடைய வாழ்க்கையில் தோல்வி, நம்முடைய முகம் புழுதியிலே அவமானத்திலே நாம் கிடத்திப்போம். நமக்கு தெரியாது, யாருக்கும் நம்ம சொல்ல மாட்டோம் நாம் அப்படி செஞ்சுட்டேன் இப்படி செஞ்சுட்டேன்னு. ஆண்டவருக்கு முன்பாய் நின்று, ஆண்டவரே நான் பாவம் செய்த ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய ஆவியினாலே என்னை நிரப்பும், இனி நான் பாவம் செய்யாமல் வாழ உதவி செய்யுங்க. இப்படி நம்முடைய இதயத்தில் ஆண்டவருக்காக வாழ நாம் விரும்பினோம்னா, நம்ம ஆண்டவர் அவர் சத்தியத்தை நமக்கு போதித்து நம்மை விடுதலை ஆக்கி சத்தியமாக அந்த இயேசு நம்மை அருமையாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் நடத்த உதவி செய்வாருங்க. சூழ்நிலைகளும் நெருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், பாடுகள் நான் ஜெயிச்சாலும் சொல்லவே இல்லை, நான் விழுந்து போய் தவறி போய் அநேக காரியங்களை தப்பு பண்ணுறாள் தான். ஆனால் உடனே உணர்ந்து, ஆண்டவரே இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, எதனால என்னுடைய மாம்சம் இப்படி எழும்புது, என்னை மன்னியும், உங்களோட பரிசுத்த ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே, மாம்சத்தின்படி வாழ்கிற நான் பாவம் தான் செய்வேன், நான் சாக தான் போகிறேன், ஆவியிலே நான் என்னுடைய உள்ளான ஆவி செத்து போய்டும் ஆண்டவரே என்னை மன்னியும், உங்களுடைய சாயலையும் உங்களுடைய சுபாவத்தையும் எனக்கு தரதானே ஆண்டவர் அழைச்சிங்க, நான் அதில் பின்வாங்கி போயிடக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி ஆண்டவருக்கு நம்ம எப்போ கொடுக்கும்போது கிறிஸ்துவ வாழ்க்கையில் நமக்கு நாளுக்கு நாள் நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுங்க, அபரீதம் உண்டாகும். நம்ம எப்பொழுதுமே நம்ம கேட்டது போல நீதிமானை கர்த்தர் தேடுகிறார், ஆண்டவருக்குன்னு பயந்து வாழ்கிற மனுஷன் யார் என்று ஆண்டவர் அறிவார். இதை நான் தான் பயந்து வாழணும்னு சொல்லி நான் சொல்லவே இல்லைங்க. ஆபிரகாமை சோதித்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சோதிக்கிறார். ஆண்டவர் எந்த சூழ்நிலையும் நான் பயந்து வாழ உதவி செய்யுங்க. யோசேப்பை சோதித்த ஆண்டவர் கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி இந்த பெரிய பாவத்தை செய்வேன், நிர்வாணமாய் ஓடுகிறார் ஒரு வாலிபன். உற்சாகமாக இல்லை, ஆண்டவர் இப்படிலாம் வாழ்ந்துருக்காங்களே, ஆனால் நான் சின்ன சின்ன விஷயத்துக்காக காரியங்கள் தப்பு பண்ணி உங்களை நான் என்னை விட்டு துரத்துறேனே, என்னை விட்டு உங்களை நானே துரத்துக்கிறேன் ஆண்டவரே என்னை மன்னியும் சொல்லி நாம் மனம் திரும்புவோம். இப்படி மனம் திரும்புகிற நம்மோடு கூட ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இடைப்பட்டு நம்மை உற்சாகப்படுத்தி அவர் ஆவியை நமக்கு அளவில்லாமல் தருவார் என்று என்னுடைய விசுவாசத்தையும் நம்பிக்கையும் இருக்கிறேன். ஆமென். கேட்ட நல்ல வார்த்தைக்கு ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்ததோட நோக்கமே நம்மை பரிசுத்தப்படுத்த, அவருடைய அன்பை புரிந்து கொண்டு அவர் பாவம் இல்லாத இருக்கிறது போல நாமும் பாவம் இல்லாமல் வாழும்படிக்கு. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பம் தரித்தாள், நான் பிறந்தது முதல் பாவம்தான். ஆண்டவர் சொல்றாங்க, எனக்குள்ளே பாவம் இல்லை அப்படின்னு ஒரு மனுஷன் சொன்னாக்கா அவன் தன்னைத்தானே வஞ்சிக்கிறவனா இருக்கிறான், கிறிஸ்துவையும் பொய்யாக்குகிறான். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் கிறிஸ்தவன் சொல்லக்கூடாது. அவனுடைய பாவத்தை நீக்கும்படி தான் கிறிஸ்து இயேசு பூமிக்கு வந்தார். நம்மை ரட்சிக்கும்படிக்கு அவர் கொடுத்த விலை அதிகம், அது இலவசமாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. துதியில விட நாம் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படிதான், ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் அனுபவித்து கொண்டு ரட்சிப்பின் மகிமையை அவருக்கு திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் நமக்கு கொடுத்துருக்காரு. ரட்சிப்பின் மகிமையை நாம் திருடிக்க கொள்ளக்கூடாது. அதே போல நான் பரிசுத்தனாக இருக்கிறேன், இப்போ நீதியாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, ஏதோ என்னால் ஒன்று நடந்துச்சு, நான் ஏதோ சரியாக இருந்தேன், நான் இப்படி பாரம்பரியத்திலேருந்து வந்தேன், நான் கற்றுக்கிட்டேன், நான் ஏதோ சாதித்தேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. பிறந்த எந்த மனுஷனும் பாவம்தான்.
அந்த பாவத்தை ஆண்டவர் எல்லாவற்றையும் சிலுவையிலே செய்து முடித்து நம்மை பரிசுத்தமாய் ஆக்க, பாவமில்லாத மனிதர்களாய் நம்மை அப்படி அவரை போல மாற்ற தேவன் தன்னையே ஒப்பு கொடுத்திருக்கிறார். நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது மத்தியில கேட்டது போல 1ஆம் அதிகாரம் இயேசு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் நாம் கேட்டோம், அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ரட்சிப்பு கர்த்தர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். வானத்துக்கு கீழும் பூமிக்கு மேலும் அவருடைய நாமம் அல்லாமல், இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற நாமமே இல்லாமல் ஒரு மனுஷனும் ரட்சிக்கப்பட முடியாது அப்படின்னு உணர்ந்து தெய்வ பயத்தோடு நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவர் முன்பாய் இப்பவும் வந்திருக்கிற ஆண்டவரேன்னு வந்து நிற்கிற மனுஷனை ஆண்டவர் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை கொடுத்து அங்கீகரிக்க விரும்புகிறார். இந்த வார்த்தை யாருக்கு ஆண்டவர் சொல்றாங்க அப்படின்னா, மரியாள்கிட்ட கூட சொல்லல. மரியாளை கல்யாணம் பண்ணிக்கூடிய நிச்சயம் பண்ண வச்சு அப்படி இருக்கிற அந்த புருஷனாகிய யோசேப்பிட்ட போய் சொல்றாங்க. யோசேப்பிட்ட எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்கா, தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொல்றாங்க. நம்ம முழிச்சிட்டு இருக்கும்போது எவ்வளவோ சத்தியத்தை கேட்குறோம், ஆனால் சத்தியம் நமக்குள்ள இராதபடிக்கு நம்மையே நம்ம பிரியப்படுத்தி வாழ்ந்து எல்லாத்தையும் கவிழ்த்து போட்டுடுறோம். நான் எச்சரிப்பா என்னை பார்த்து நான் உணர்ந்ததை நான் சொல்றேன். எவ்வளவோ கேட்குறோம், எவ்வளவோ காரியங்கள் பண்றோம். அப்படியே கடைசியில் வந்து பிரதர் ஒரு நாள் ஒரு காரியங்கள் சொன்னாங்க. நம்ம எல்லாருக்கும் ஏதோ கர்நாடகா ஆந்திராவிலேருந்து அவ்வளோ லோடு ஏற்றிக்கிட்டு காரைக்காலுக்கு வந்து அடையக்கூடிய ஒரு லாரி எவ்வளோ நைட்டு பகல் அப்படியே டிராவல் பண்ணிட்டு கடைசி நேரத்தில் காரைக்காலில் வந்து ஆக்சிடென்ட் ஆகி நிற்கும். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் அவ்வளோ தூரம் அப்படியே நடத்தி வந்து கானானுக்கு அப்படி தாண்டினா கானான் அங்கே வந்து அப்படியே ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிறது போல ஒரு சில காரியங்கள் விசுவாசம் இல்லாமல் தன்னைத்தான் பார்த்து கொண்டு நொந்து கொண்டு நமக்கு உதவியற்ற தன்மை போல ஒரு காரியத்தை அனுபவிக்க ஆண்டவர் விடவே இல்லை. அதனால தான் இயேசு கிறிஸ்துவை யோசேப்பிட்ட சொல்லி அதை தடுக்காதபடிக்கு மரியாதை சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லும்படிக்கு கனவுல வந்து காரியங்களை சொல்றாங்க. அப்ப சொல்லும் போது அந்த காரியங்களை சொல்றாங்க, நீ ஐயப்படாத, அவளை சேர்த்துக்க, ஒரு குமாரன் உனக்கு பிறக்கும், அவங்க இயேசுன்னு பெயரிடு, அவர் ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார். தீர்க்கதரிசி மூலியமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி மரியாள் மூலியமாய் நடக்க போகுது, நீ பயப்படாத. அது மாத்திரம் அல்ல, அவள் இதோ ஒரு கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடு என்று சொன்னார். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை உணர்த்துகிறவர். ஏதோ பாவத்தை நீக்கி ஆண்டவர் அப்படியே சொல்லிட்டு அப்படியே நீங்க எப்படியாவது இருந்துட்டு போங்க, உங்க வாழ்க்கை எப்படியா இருக்கும் அப்படிலாம் இல்லவே இல்லை. ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து நடத்துறவர், முற்று முடிய ரட்சிக்க வல்லமை உள்ளவராய் இப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். நான் ஒரு புக்கு ஒன்று படித்தேன், அதில் ஒரே ஒரு தலைப்பு மட்டும்தான், உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன, லூக்காவில் இருக்கு. அப்படி போய் ஆண்டவர் உயிர் தெழும்போது தேடுகிற அந்த காரியங்களை குறித்து ஒரு வார்த்தை இருக்கு. அதே போல பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவருடைய ஆவி நமக்குள்ளே வந்து அவருடைய வித்து நமக்கு தரித்து இருக்கும் பொழுது பாவத்தை குறித்து நமக்கு ஒரு கவலை இல்லாதபடிக்கு தேவன் நடத்துவார். என்னை அவருடைய வழியிலே நடத்தினா அது எனக்கு பாதுகாப்பாய், பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் நடத்துவார் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் நமக்கு இருந்தாவே தேவன் நம்மை பாதுகாப்பாக நடத்துவார். அதுதான் இம்மானுவேல், ஆண்டவர் நம்மோடு இருந்தது, ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். நடத்தும் பொழுது நம்மகிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, என்னிடத்துல நீங்க கத்துக்குங்கன்னு சொல்றாங்க. என்னது கத்துக்குங்க, என்னத்தை கத்துக்குங்க, நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். பெருமையா இருக்கிற மனுஷன் பாவத்தை அள்ளி சாப்பிட்டுட்டு அப்படியே நான் செய்ததுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போலாம் இல்லை. ஆனால் கிறிஸ்து இயேசு எல்லா அதிகாரம் உடையவராய் பூமிக்கு வந்தாலும் நம்மை சம்பாதிக்கும்படிக்கு, அவரை செலவு பண்ணும்படிக்கு, அந்த ரட்சிப்புக்கு விலையில்லாத அவரையே தரும்படிக்கு தன்னை ஒரு பொருட்டா எண்ணாமல் அப்படி எல்லாவற்றையும் நமக்காய் ஒப்பு கொடுத்தார். ஏதோ பாவத்திலிருந்து நம்ம பரிசுத்தமா வாழுறோம், பாவத்திலிருந்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களுக்கு 2 பாவம். ஒன்று வெளியரங்கமான பாவங்கள், இன்னொன்று உள்ளான பாவம். கிறிஸ்து இயேசு இம்மானுவேலா இருந்து நம்முடைய பாவத்தை
நமக்கு உணர்த்தி ரட்சிப்பை தந்து நம்மோடு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, என்னோடு இருக்கிறவர் எனக்கு என்னத்தை உணர்த்துகிறார் அப்படின்னாக்கா, வெளியரங்கமாய் பார்க்கிற அந்த காரியத்தெல்லாம் இல்லை. அது குறை வரும், நிறைய வரும். அது மனுஷனுடைய அங்கீகரிப்பு, மனுஷனுடைய அப்ரிஷியேட்டுக்காக அப்படிலாம் இல்லை. நான் உள்ளே இருந்து நான் உணர்த்துறேனே, அந்த பாவத்திலிருந்து நீ மனம் திரும்புறியான ஆண்டவர் கேட்கிறாங்க. அதுதான் தேவனுக்கு முன்பாய் பெருசா இருக்கு. நம்ம பெருசா பார்க்கிற எல்லாமே ஆண்டவருக்கு ஒரு பொருட்டே இல்லை. ஆனால் இருதயத்திலே மறைந்திருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு, அது தேவனுடைய பார்வையில் பெருசா இருக்கு. அதை சரி பண்ணா மாத்திரம்தான். அதுதான் உன்னை வஞ்சிக்கும். அந்த பாவத்துக்கு நீ பயப்படணும்னு ஆண்டவர் சொல்லி நம்மை தொடர்ந்து நடத்துகிறார். அப்படிதான் கேட்டுட்டு இருக்கு. அப்படி வெளியே பாவம் இருக்கு, வெளியில எல்லா நீதிகள், அது வெளியில இருக்கிற எல்லா பாவத்தையும் நம்ம பழைய ஏற்பாட்டிலேயோ காரியங்களையோ மத்தியில அநேக காரியங்கள் அப்படி ஆண்டவர் சொல்லியே நடத்துறாங்க. அதெல்லாம் பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது. உனக்கு நான் சொல்றேன்னு ஆண்டவர் நமக்குள்ளே நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிற ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றார். அது எட்டாவதா இருக்கு. அது மனுஷனுக்கு ஆச்சரியமா இருக்கு. இது எப்படி ஆகும்னு இருக்கு. அப்படி ஆண்டவர் சொல்றாங்க, தாழ்மையாய் அப்படி அடிமையாய் வா, நான் நடத்துறேன்னு சொல்றாங்க. புது உடன்படிக்கையை பாவத்திலிருந்து ஜெயிக்கும்படிக்கு கிறிஸ்து இயேசு அவர் துவக்க விரும்புகிறார், அவரே முடிக்க விரும்புகிறார். அதற்கு நம்முடைய பிரயாசம் என்ன? ரட்சிப்பின் வழியை நான் அவர் நடத்த போகிறார். அதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, அவரை பார்த்து என்னை நான் சுத்திகரித்துக் கொள்றேன் ஆண்டவரே, அது மாத்திரம்தான். அப்படி புது உடன்படிக்கை நமக்கு உள்ள வந்திருக்கு. ஆண்டவர் சொல்றாங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கையிட்டு விட்டு விடுகிறவன் தேவனிடத்தில் இரக்கம் பெறுவான். இப்ப நம்ம எல்லாம் கூடி இருக்கிறது ஒரே ஒரு காரணம் தான், தேவனிடத்தில் இரக்கம் பெற்ற ஜனங்கள், வேற எதுவுமே இல்லை. முன்னாடி நீங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னு பேதுரு அப்படி பிரிச்சு காட்டி ஒரு சில விஷயத்தை சொல்ல வந்தது என்னன்னா, இப்ப நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க கிறிஸ்துவால தெரிஞ்சு கொள்ளப்பட்டீங்க, நீங்க அவருக்கு சொந்த ஜனமா இருக்கிறீங்க, அவர் உங்க மேல் கிருபையா இருக்கிறார், இரக்கமா இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார்னு சொல்லி ஆண்டவர் அப்படி தொடர்ந்து நம்ம நடத்த வருகிறார். அவருடைய ஜனங்களாய் அப்படி சொல்லி நம்ம அப்படி இரக்கம் பெற்ற ஜனங்களாய் அவரிடத்தில் திரும்பும்படிக்கு, இந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்படிக்கு, மனம் திரும்புதலை நாம் அந்த மனம் திரும்பின ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். ஒருவேளை வெளியில காட்ட முடியலன்னா பரவாயில்ல, ஆத்தா மாதிரி தான் இருக்கிறாரு, ஏதோ சபைக்கு போயிட்டே இருக்கிறாரு என்னன்னா, அந்த அனுபவத்தை நாம் அனுபவிச்சு சந்தோஷமா இருந்தா சந்தோஷம்தான். ஒருவேளை வெளியில காட்ட முடிஞ்சாக்கா நல்லபடியா காட்டணும். எப்படியோ தடன்னு நம்ம ஒரு காரியத்தை காட்டிட்டு அப்புறம் திரும்பி அழுறது சிரமமா இருக்கும். அந்த ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய பழைய மனுஷன் மாற்றப்பட்டிருக்கிறான் அப்படின்னு பிரதர் சொன்னாங்க. இப்போ இவர் ஒரு காரியத்தை ஏதோ இவர் பாவம் செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னா, ஏதோ கோபம் வந்தாலும் அப்படி ஒரு சில காரியத்தை அடக்கிப்பாரு அப்படிலாம் ஒரு சில காரியங்கள். அதுதான் எல்லாரும் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. சபைக்கு போறாங்களா ஒரு காரியங்கள், அது எல்லாரும் சந்திக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையும் நம்ம கடந்து போறோம். ஆனா அவங்களுக்கு நமக்கு என்னதான் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொன்னா, வெளியரங்கமான எல்லா காரியத்தையும் அவங்களை காட்டிலும் நம்ம நீதியா இருந்த மாத்திரம்தான். அதை ஜெயித்தாதான் புது உடன்படிக்கையின் கிறிஸ்துவனாய் நம்ம மாற முடியும். இல்லைன்னா நம்ம அப்படி நியாய பிரமாணத்தின்படி காரியங்கள் எல்லாத்தையும் அப்படியே கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாக, எல்லா கற்பனையும் கை கொண்டு அப்படியே இருக்கலாம். ஆனா நமக்கு உள்ளே ஒன்று உருட்டிகிட்டே இருக்கும்ல, அதுக்கு நம்ம பதில் சொல்லாததே இருக்கும். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் உள்ளே இருந்து நம்மை புதுப்பிக்க விரும்புகிறார். நீங்கள் மறுரூபமாகி அப்படி மகிமை அடைந்து மறுரூபமாக விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கை உள்ளேயும் வெளியிலேயும் மாற விரும்புகிறார் ஆண்டவர். அதுதான் அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துகிறார். அது எப்போ நமக்கு சாத்தியமாகும், இந்த வாழ்க்கை எப்போ கிளிக் ஆகும் அப்படின்னா, நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே, இது உம்மாலே நடக்குது அப்படின்னு தாழ்மையாய் போற இருதயம். அந்த தாழ்மையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் வேற எங்கேயுமே நீங்க கத்துக்க முடியாது, காசு கொடுத்து வாங்க முடியாது. அதை கற்றுக் கொடுக்க தான் நான் பூமிக்கு வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாரும் என்கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க. என்னை ஏத்துக்குங்க, என்னை என்னிடம் கத்துக்குங்க. அப்படி கத்துக்கிட்டு ஒரு சில காரியங்களை செய்யுங்க, அது பாவத்திலிருந்து ஜெயிக்கிற ஒரு காரியமா இருக்குன்னு சொல்றாங்க ஆண்டவர். 1 யோவான்ல நம்ம கேட்டது போல எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல,
அவர் ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்மை பாவங்கள் எல்லாத்தையும், நம்ம உள்ளான பாவங்கள் எல்லா ஆண்டவருடைய எல்லா பாவத்தையும் நாம் சுத்திகரிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருந்தாக்கா, நாம் ஒளியிலே அவர் இருக்கிறது போல, அவர் பிரகாசமாய் எல்லாருக்கும் இருக்கிறது போல, நாமும் பிரகாசமாய் மலையின் மேல் இருக்கிறது போல, உப்பாய் இருக்கிறது போல அவரை போலவே மாறுவோம். அப்படி ஒரு ஐக்கியம் நமக்குள்ளே உண்டாயிருக்கும். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். என்ன உண்மை என்ன நீதி அப்படின்னா, இயேசு பூமிக்கு எதற்காய் வந்தாரோ அதிலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். நான் உண்மை இல்லாதவராய் இருந்தாலும் அவர் என்னை உண்மை உள்ளவராய் இருந்து என்னை மாற்ற விரும்புகிறார். அவருடைய விருப்பத்தை அறிந்து என்னை நான் டெடிகேட் பண்றேனா, அவரிடத்தில் என்னை ஒப்பு கொடுக்குறேனா, அதுதான் ஆண்டவர் நம்மளே பார்க்கிறார். பேதுருவை பார்த்து, பேதுரு ஆண்டவருடைய வெளிச்சத்தை பெற்ற மனுஷனாக இருக்கும்போது ஆண்டவர் அப்படி பேதுருவை அப்ரிஷியேட் பண்ணி, இது மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தலை அப்படின்னா, பாவமாய் பிறந்த மனுஷனாக இருக்கிறியே அது உனக்கு வெளிப்படுத்தலை. உள்ளே நான் உன்னை சுத்திகரித்து ஒரு ஆவியை தந்து பிதாவின் அருளை பெற்றிருக்கிறியே, அதுதான் என்னை குறித்து சரியாய் கண்டுபிடிக்கும்போது ஒரு வெளிப்பாடு அடையும்படிக்கு அதுதான் என்னை உணர்த்துது. அப்படி வெளிப்பாடு அடைந்த மனுஷன் மாத்திரம்தான் தனக்குள்ளே இருக்கிற பாவத்தை அவன் பார்ப்பான். இல்லைன்னா எதையும் காம்ப்ரமைஸ் பண்ணுறது தான் பார்ப்பான். இதையும் அதையும் போட்டு ஏதாவதுனாக்கா பரவாயில்ல, இதுக்காக தானே அது, அதுக்காக தான் இது, அவங்க அன்பா இல்லை நானும் அன்பா இல்லை, அவ்வளோதான் பதில தான். அதுக்கு மேலே பேச முடியாது யாருமே. ஆனால் கடவுள் உணர்த்துற ஒரு காரியத்துக்கு நான் அடிபடிந்தேன்னா, இல்லை ஆண்டவரே நான் எவ்வளோ குறையா இருக்கிறேன், அப்படிதான் ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அப்படியே அவர் உண்மையும் நீதி உள்ளமாய் நம்மை தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். 2ஆம் அதிகாரத்தில், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒரு காரியத்தை அப்படியே தொடர்ந்து ஆண்டவர் எழுதிட்டே வர்றாங்க. அப்படியே யோவான் அப்படியே உணர்த்திட்டே வர்றாரு. ஒருவன் பாவம் செய்வானானால், நம்ம எத்தனையோ தர சபையில கேட்டிருக்கோம், அடிக்க ஒரு தடவை கேட்டிருக்கோம். ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, ஆண்டவர் இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை பாவத்திலிருந்து நம்மை பிரித்து பரிசுத்த வாழ்க்கைக்கு மாற்றதான் அவர் அதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம சந்திக்கக்கூடிய நம்மளோட ஆண்டவர் போல இருக்கிற காரியங்கள் பார்க்கறது அதுக்கப்புறம் தான். இதை ஜெயித்தால் ஒழிய வேற ஒன்றும் இல்லை. அப்படி ஒருவன் பாவம் செய்தானால் நீதிபரராக இருக்கிற கிறிஸ்து இயேசு நமக்காய் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறார். அது என்னைக்கு பேசுகிறாருன்னா, இன்னைக்கும் பேசிக்கிட்டு தான் இருக்கிறார். ஏன் அப்படின்னா, நம்ம பிளான் பண்ணி செய்கிற பாவங்கள் அல்ல, எதிர்பாராமல் ஆக்சிடெண்ட்டாக நடக்கிற ஒரு பாவங்கள். நான் நினைக்கவே இல்லை, ஆனாலும் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டேன் ஆண்டவரே. நிர்பந்தமான மனுஷனா உணர்கிற மனுஷன் யார்? ஆண்டவர் அப்படிதான் உணர்த்தி நம்ம நடத்த விரும்புகிறார். பேதுரு, நான் சொன்ன பேதுரு காரியங்களை அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிட்டு வரும்போது ஆண்டவர் ஒரு காரியத்தை பேதுருட்ட ஒப்பு கொடுக்குறார். எதனால அப்படின்னா, இதுல வெளிப்பாடு அடைந்த மனுஷனா இருக்கிறியே, அப்படின்னா எனக்கு நடக்கக்கூடியதை ஒன்றுட்டு நான் சொல்றேன் அப்படின்னு பெர்சனலா என் பேதுருட்ட சொல்ற போல ஒரு காரியங்கள் சொல்றாங்க. எல்லாத்தையும் சொல்லும் போது பேதுரு காதுல அது விழும்போது ஆண்டவரை தனியா அழைச்சிட்டு போது, உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது. ஆண்டவர் அவரை பார்த்து, நீ அதே உன்னை அப்படி இந்த வெளிப்பாடு பெற்ற மனுஷனே நீ பாக்கியவான்னு சொன்னில்ல அப்படின்னு அதை விட்டுட்டு ஆண்டவர் இப்படி இதுக்கும் நீ பாக்கியவான், நீ எனக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறிய அப்படிலாம் சொல்லவே இல்லை. நமக்கு தெரியும், சாத்தானே அப்படின்னு சொன்னாங்க ஆண்டவர். பாவம் பூமியிலே சாத்தானால் ஃபர்ஸ்ட் உண்டாக்கப்பட்டது. பேதுருவை பார்த்து ஆண்டவரே சாத்தானே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். நீ தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய அந்த வாழ்க்கைக்கு நீ இடரலா இருக்கிறாய். ஆனால் ஆண்டவரை பார்த்து மனுஷன் சொல்ற, நான் உயிரையே கொடுக்குற ஆண்டவரே, காவலிலும் சாவலும் உங்களுக்காக நான் உயிரை கொடுக்க கூட ரெடி. நீ உயிரை கொடுத்தாலும் இல்லை, தேவனுடைய சித்தத்துக்கு தடையாய் இந்த சிலுவையின் பாதையிலே நடக்க நான் பூமிக்கு வந்தேனே, அதை தடையாய் எனக்கு இடரலா இருக்கிற எந்த மனுஷனும் பிசாசினால் உண்டா இருக்கிறான், அவன் பாவத்தில் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்றான். அதை பார்த்து அதை நம் கண் திறந்து பார்க்கும்படிக்கு பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே வந்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னா, உள்ளான பாவத்தை நமக்கு உணர்த்தும்படிக்கு, இயேசுவிலிருந்து நமக்கு எடுத்து காட்டும்படிக்கு ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க. அப்படி காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது ஏதோ ஆக்சிடென்ட்டா ஒன்று நடந்துட்டு, ஆண்டவரே அதுக்கு நான் என்ன செய்ய முடியும், மனசு தவிக்குதே, அதுக்கு நான் பொறுப்புன்னு ஆண்டவர் சொல்றாங்க. நான் பிதாவிடத்தில் பரிந்து பேசுகிறேன்,
அதனாலதான் இன்னை வரைக்கும் இம்மானுவேலை உன்னோட இருந்துகிட்டே இருக்கிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியை அவரே நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் கிறிஸ்து இயேசு வெளிப்பட்டார் பூமிக்கு வந்து. ஒருவேளை அவர்கள் எல்லாரும் அந்த கிருபை கிடைக்கல, ஏதோ நான் ஆண்டவரை பார்த்து உணர்ந்து என்னுடைய பாவத்தை குறித்தும் காரியங்களை குறித்தும் தேவனிடத்தில் வந்து சேர்ந்தேனே, அவருடைய கிருபை நினைத்து வந்து சேர்ந்தேனே, அவர் என்னை கிருபையாய் தெரிந்து கொண்டாரே, இது எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு காரியம்தான். யாருக்கும் மறைச்சு வைக்கல, உங்களுக்கு இதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லல. ஏன் அப்படின்னா இலவசமாய் ரட்சிப்பு. எந்த மனுஷனுக்கும் தகுதியான பாவ மன்னிப்பை கிறிஸ்து இயேசு பூமிக்கு கொண்டு வந்தார். அதை விசுவாசித்தவர்கள் மாத்திரமே பெற்றுக்கொண்டாங்க. இலவசமா இருக்கிறத யார் வேணாலும் வாங்கிக்கலாம். அதுக்கு நீ இது செஞ்சாதான் உனக்கு காரியம் நடக்கும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தகுதியான ஒரு எலிஜிபிளான ஒரு சில மக்களை ஆண்டவர் தெரிஞ்சுப்பாங்க. அப்படிலாம் இல்லவே இல்லை. இலவசமாய் ரட்சிப்பை தருகிறேன்னு ஆண்டவர் சொல்றாங்க. என்னிடத்தில் வாங்கிக் கொள்ளுங்க, என்கிட்ட கத்துக்குங்க. இந்த ஒரு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு நான் உங்களுக்கு அடிச்சோட வச்சிருக்கிறேன், அதில் அச்சு மாறாமல் நடந்துக்கோங்க, என்னுடைய சந்தோஷத்தை நீங்கள் நிறைவாக்கிங்கன்னு ஆண்டவர் சொல்லி நான் தொடர்ந்து நடத்துகிறேன். 3 யோவான்ல நம்ம கேட்டோம், அவர் இப்படிப்பட்ட நம்பிக்கையை வச்சிருக்கிற எந்த மனுஷனும் அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல யாரையோ பார்த்து நம்ம சுத்திகரிக்க வந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்முடைய காரியங்கள் ஒரு இடத்துல நின்றுடும். ஏன்னா அவங்க வழி சுத்திகரிப்பு வேற மாதிரியா போயிட்டு இருக்கோம். அவங்கள அப்படி டிக்டோவாக பார்த்து வந்தோம்னா அவங்களுக்கு நமக்கு மாதிரி இல்லை. அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம ஃபாலோ பண்ணலாமே தவிர நமக்கு மாதிரி கிறிஸ்து இயேசு. நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நமக்கு என்ன செய்ய சித்தமாக இருக்கிறாரோ அதன்படி நம்மை நடத்தி கொண்டு போவார். அதுக்கு மாத்திரம் நமக்கு கணக்கு கொடுத்தா போதும். அவங்க அது செய்கிறாங்க, ஆண்டவரே நான் செய்யலையே, அதுக்கு உனக்கு அவசியமே இல்லை. 5 காசு கொடுத்தவனுக்கு 5 காசு, 3 காசு கொடுத்தவனுக்கு 3 காசு, 1 காசை போட்டு மண்ணில் புதைக்கக்கூடாது. ஆண்டவர் விரும்புகிறது அது மாத்திரம்தான். அப்படிதான் தேவன் நம்முடைய பாவத்தை நாம் உணரும்படிக்கு பரிசுத்த ஆவியை நமக்குள்ளே தந்து அவர் நமக்குள்ளே இருந்து நம்மை உணர்த்தி நடத்துகிறார். அது வெளியிலே பார்த்து இல்லை, உள்ளே நம்மை பார்த்து நம்மை சரி செய்து கொண்டு ஒரு காரியத்தை சொல்ல முடியும். 9ஆம் வசனத்துல 1 யோவான் 3:9 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஆண்டவரால் ஒரு மனுஷன் மறுபிறப்பு பிறந்துட்டானா அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று ஒரு மறுபிறப்பாய், ஆண்டவரே உமக்காய் நான் வாழ வந்திருக்கிறேன், ஆண்டவரே இதோ கிறிஸ்து இயேசுவை மரித்தோர் இடத்தில் தேடல, உயிர் தெழுந்த கிறிஸ்துவனிடத்தில் ஜீவன் உண்டுன்னு நான் தேட வந்திருக்கிறேன். ஆண்டவரே எனக்காக மரித்தீங்க, நீங்க மரிச்சதோட என்னோட பாவங்களும் மரித்து நீர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்கும் போது நானும் உயிரோடு எழுந்து உம்மை போலவே நான் புது மனுஷனாய் மாற்றப்பட்டனே. அப்படி இருக்கிற மனுஷன் பாவம் செய்யவே மாட்டான். அந்த உணர்வு எந்த மனுஷனுக்கு அப்படி இருக்கோ, எந்த சூழ்நிலையிலும் அவன் அவசரப்படும் போதோ, அவன் அதிகமாய் காரியங்கள் அப்படியே பிரயாசப்படும் போதோ, அவன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்கும் போதோ இந்த காரியத்தை உணர்ந்த மனுஷன் பாவம் செய்ய மாட்டான். கொஞ்சம் வெயிட் பண்ணி காரியங்கள் அமைதியாக இருக்கும் அவனோட காரியங்கள்லாம். ஏனெனில் அவருடைய வித்து அவருக்குள்ளே தரித்திருக்கு. எப்படி யோசேப்பிட்ட பேசுனது போல பரிசுத்த ஆவியினால் நான் ஒரு பிறக்க செய்கிற ஒரு குழந்தை இருக்கு, அதை நீ ஒதுக்கிடாத, தள்ளி விட்டுறாத. யோசேப்பு அப்படியே செஞ்சாருங்க. குழந்தை பிறக்கிற வரைக்கும் அப்படியே இருந்து இயேசுன்னு அவருக்கு பேரிட்டார். அந்த வசனம் அப்படிதான் முடியுது. 1 மத்தேயு 1 லாஸ்ட்ல அப்படிதான் ஆண்டவர் நம்மையும் நம்பி நம்மை கிருபா பாத்திரங்களாய் தெரிந்து கொண்டிருக்கோம். அவருடைய கிருபைக்குள்ளே அடங்கி இருப்போம் அப்படின்னு நம்பி நம்மை தெரிந்து கொண்டிருக்கோம். நான் உங்களை உயர்த்துறேன், நீங்க தலை தூக்க வேண்டாம், தலையாகிய கிறிஸ்துக்குள்ள மாத்திரம் நீங்க அடங்கிருங்க, என் பலத்த கைக்குள்ள அடங்கிருங்க, ஏற்ற காலத்தில் நான் உயர்த்துவேன்னு சொல்றேன். பிரசங்கியில் ஒரு வார்த்தை நான் வாசித்தேன், நேற்று வாசித்தேன். என்ன இருக்குன்னா, மனுஷனுக்கு எல்லா காரியத்தையும் அனுபவித்த ஒரு மனுஷன் ஏற்ற காலத்தை எல்லாத்தையும் அது இது செஞ்சிட்டாருன்னா, மனுஷனை எதற்காக தெரிஞ்சிட்டான்னா ஒரு ஒரு நீதியாய் நடக்கவும் ஒரு அன்பாக இருக்கவும் மாத்திரம்தான் அவங்கள தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற ஒரு வார்த்தை ஏதோ ஒன்று இருக்குது, சொல்ல தெரியல, ஆனால் அப்படிதான் இருக்கு. மனுஷனை அதற்காக நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படி அவருடைய வித்து அவனுக்குள்ளே தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். தேவனால் பிறந்தோம்னு வந்த எல்லாரும் பாவம் செய்யாத இருக்க முடியாது. ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து தன்னை அர்ப்பணித்த மனிதர்கள் மாத்திரம்தான் தேவனிடத்தில் அப்படி பாவம் செய்யாது இருக்க முடியும். இல்லைன்னா ஏதோ ஒன்று சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிட்டு நம்ம சாரி அப்படிங்கிற உணர்வுலாம் வருதுல்ல, அதெல்லாம் ஆண்டவர் அது பிகினிங், அது ஒரு ஆரம்பம்.
ஆனால் வளர்ந்த பிள்ளைகள் வளர்ந்தவர்களிடத்தில் ஒரு காரியத்தை போகும்போதே எச்சரிப்பாக இருந்து கிறிஸ்து இயேசு இருந்தால் அப்படின்னு செய்ய மாட்டாரு. அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல என்னை நானே சுத்திகரிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, செஞ்சு முடிச்சு இல்லை, செய்யறதுக்கு முன்னாடியே. ஒருவேளை செஞ்சு முடிச்சிட்டோம்னா அதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடியே, அதை மறைச்சி வச்சு மனுஷருக்கு முன்பாக நியாயமாய் காட்ட விரும்புகிறோமே அதுக்கு முன்னாடியே. இப்பவும் ஆண்டவர் நம்மை விட்டு போகல, அதையும் ஆண்டவர் வெளியிறக்கமாக்கி அவர் சந்தோஷப்பட விரும்புகிறார், நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னா ஆண்டவர் நம்ம பாவத்திலிருந்து விடுதலைன்னாக்கா ஏதோ பாவத்திலிருந்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையை இப்படி படிச்சிட்டோம், அப்படி பார்த்துட்டோம் அப்படிலாம் இல்லவே இல்லை. அதை அனுபவிச்சோமா, அதை ருசித்து பார்த்தோமா, ஆண்டவர் நல்லவர் என்பதை ருசித்து பார்த்தது உண்டானால் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி பார்த்தவங்க மாத்திரம்தான் பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவர் பரிசுத்தராய் இருந்த அவர் எனக்காய் பாவ மாம்சத்திலே வெளிப்பட்டாரே, என்ன நினைத்து வெளிப்பட்டாரே, பாவத்திலே பிறந்து பாவத்திலே சாவ இருந்த என்னை அவர் பார்த்து தூக்கி எடுக்கும்படிக்கு, அதற்காய் பரிசுத்தராய் இருந்த அவர் பாவமாகி என்னை மீட்டுக் கொள்ளும்படிக்கு பூமிக்கு வந்தாரே. இதை ஒரு மனுஷன் உண்மையிலே உணர்ந்து மனம் திரும்பி அவருக்கென்று செத்து அவருக்கென்று பிழைத்திருந்தான்னா அவனுக்குள்ளே அவருடைய வித்து தரித்திருக்கும்னா நினைச்சிருக்கும், போயிடாது. அது அங்கேயே தான் இருக்கும். அப்பப்போ உணர்த்தும், அப்பப்போ நடத்தும், அப்பப்போ வழிகளை காட்டும். இல்லைன்னா எல்லாத்தையும் விட்டு தொலைச்சிட்டு போய் ஐயோ நான் பண்ணிட்டேனே, இப்போ சாரி. மன்னிப்புக்கு ஒரு வேல்யூ இருக்கு, ஆண்டவரோட பாதையில் அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. நான் உணர்ந்ததை நான் கற்றுக்கிட்டது தான் நான் அப்படி சொல்றேன். அப்படி ஒருபொழுதும் நம்ம காரியங்களே பண்ணிடக்கூடாது. அதுதான் விசுவாச பாதையில நடக்கிற காரியம். ஒரு மனுஷன் அப்படிதான், சாரி நான் மறைச்சு வச்சுட்டேன், ஆண்டவரே உங்களுக்கு தெரியும், நீ உங்க எஜமானி எப்படிப்பட்டவனே எல்லாம் எனக்கு தெரியும், ஆனாலும் நீங்க வரும்போது நீங்க கொடுத்ததை அப்படியே பத்திரமா உங்கள்கிட்ட கொடுக்கும்படிக்கு மண்ணில் போட்டு மறைச்சு வச்சுட்டேன்னு எடுத்து கொடுத்தான். இல்லை, நான் கொடுத்ததை பயன்படுத்தலையே. நீ பயன்படுத்துறாங்கன்னா ஒரு வாழ்க்கை உனக்குள்ளே வந்து சேரும், ஒரு காரியங்கள் வந்து சேரும். உனக்கு வந்து சேர்ற அந்த லாபத்துல நான் சந்தோஷப்படுவேன், உன்னை அது சந்தோஷமாக்குமே, நான் மகிமைப்படுவேன், உன்னை சந்தோஷமாக்குமே. அதை அனுபவிக்காம நான் வர்ற வரைக்கும் பத்திரமா இருந்து என்கிட்ட எடுத்து கொடுக்குறியே, இதற்காக என்ன உனக்கு ரட்சிப்பை நான் தந்தேன், இதற்காக பாவ மன்னிப்பை உனக்கு நான் கொடுத்தேன்? இல்லை, உன்னுடைய வாழ்க்கை எல்லாருக்கும் ஒளியாக இருக்கும்படிங்க ஆண்டவர் அப்படிதான் சொல்றாங்க யோவான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. மனுஷனுக்குள்ளே இருந்த இருள் அந்த ஒளியை மறைக்கவே முடியல. அந்த ஒளி எங்கெங்க வருதோ அந்த இடம் எல்லாமே இருட்டெல்லாம் போயிட்டே இருக்கு. எங்கெங்க என்னென்ன கிடக்குன்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், தூக்கி வெளியில போட்டுட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அப்படிதான் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கும்படிக்கு அவர் அப்படிதான் நம்மைக்குள்ளே நடத்த விரும்புகிறார். அவருடைய வித்து நமக்குள்ளே தரித்திருக்கு. அதற்கு நாம் கணக்கு சொல்லுகிறவர்களாய், இந்த நல்ல வாழ்க்கைக்கு நாம் பங்குள்ளவர்களாய், தேவன் எதற்கென்று நம்மை அடைத்தாரோ அதற்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு என்னால் முடியாத ஆண்டவரே, ஒரே வார்த்தை தான், என்னால் முடியாத ஆண்டவரே, நீங்கள் என்னை நடத்துங்க, நீங்கள் என்னை உணர்த்துங்க, உங்களிடத்தில் எனக்கு கற்றுக்கொள்ள வந்திருக்கிறேன், நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுங்க, உங்களை உத்து கவனித்து பார்க்க வந்திருக்கிறேன், என்னை நான் உங்களிடத்தில் பார்க்கும்படிக்கு வாங்க. எவ்வளோ வேலைகள் ஆண்டவர் வந்திருக்காருன்னு செய்ய விரும்பின மாத்தார் மத்தியில் மரியாள் ஆண்டவர் பாதத்தில் உட்காந்துட்டாங்க. நான் கற்றுக்க வந்திருக்கிறேன், ஒரு எடுபடாத நல்ல பங்கை எனக்கு கொடுங்க. அது என்ன அப்படின்னா, நீர் பரிசுத்தராக இருக்கிறது போல நானும் பரிசுத்தராக இருக்கணும். அதனால எனக்குள்ளே இருக்கிற பாவத்தை நானே உணர்ந்து மனம் திரும்பி உம்மை போல் மாற என்னை சுத்திகரித்து கொள்ள உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறேன். ஏதோ அங்கே நின்று கேட்டதுனால இல்லை, ஏதோ யூடியூப்பை பார்த்ததுனால இல்லை, செல்லை விரிச்சு பார்த்ததுனால அப்படிலாம் இல்லவே இல்லை. உம்முடைய பாதத்தில் நானே வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏதோ எங்கள் அம்மா சொன்னாங்க, எங்கள் அப்பா சொன்னாங்க, பிள்ளைங்க என்னை உணர்த்துறாங்க, சரிதான், ஆனாலும் அது இல்லை ஸ்ட்ரைட்டு. ஆண்டவருக்குள்ளே நம்ம நேரடியாக வந்து அவரை பார்த்து தொட்டு தடவி கண்டுபிடித்து நமக்கு ஒரு வாழ்க்கையை அவர் தருகிறாரே, அதை அனுபவிக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி ஒரு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கையை நாம் வாழும்படிக்கு ஆண்டவர் நமக்கு சப்போர்ட் பண்ணுறார். அது ஆக்சிடெண்ட்டாக இருந்தாக்கா தேவனே பொறுப்படுகிறாங்க, ஏதோ விட்டுட்டு போகல. ஆனால் அது பிளானாக இருந்தா, அது கபடாக இருந்தா, அது ஆனஸ்ட் இல்லாமல் இருந்தா, அது ஒரு தாழ்மை இல்லாமல் இருந்தா தேவனே பொறுப்பெடுக்க முடியாத சூழ்நிலையை நமக்குள்ளே விட்டுக்கிறார். ஆண்டவர் அதையும் உணர்த்தி நம்மை அப்படி புதுப்பிக்க விரும்புகிறாங்க. தாவீது சொன்னது போல, ஒரு நிலைவரமான ஆவி எனக்கு கொடுங்க, தடன்னு ஒன்றும் செய்யாதபடிக்கு, அப்படியே சோர்ந்து போயிருக்காதபடிக்கு, என்ன நேரத்தில் நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ தான். ஆண்டவர் சாட்டை எடுத்ததும் அன்பு தான். ஆண்டவர் பாவியான மனுஷர்களுக்கும் சீசர்களுக்கும் சப்போர்ட் பண்ணதும் அன்பு தான்.
அதைத்தான் தேவன் அவருடைய இருதயத்தை நாம் புரிந்து கொண்டு அவருக்குள்ளே இருக்கிற நமக்குள்ளே இருக்கிற வித்து நமக்குள்ளே அவர் துவக்கி இருக்கிறாரே, அதை நாம் அழித்து போகாதபடிக்கு, ஆவியை அழித்து போடாதபடிக்கு, பாவம் செய்து அதை தொலைத்து போடாதபடிக்கு பரிசுத்தனாய் வாழ நம்மளால் முடிந்த பிரயாசத்தை நம்ம பண்ணுவோம். பிறகெல்லாம் ஆண்டவர் பார்த்துப்பாங்க. பவுல் அப்போஸ்தலன் தான் சொல்றாங்க, எனக்கு கொடுத்ததை தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து அவர் எந்த வழியில் நடத்துகிறாரோ அதை மன ரம்யமாய், குறை சொல்லாமல், முறுமுறுப்பு இல்லாமல் சந்தோஷமாய் அனுபவிக்க ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. ஒருவேளை ஒரு நியாயப்பிரமாணத்தினால் நடக்கும் பொழுது அநேகரை விரல் நீட்டியிருப்பாரு, நீங்கள் தான் அதுக்கு காரணம், நீங்கள் தான் காரணம். அப்படிலாம் இல்லை. ஆண்டவர் மாதிரியை வைத்து போனாரே, அந்த மாதிரியை பின்படுத்தி என் தாசனை இல்லாமல் ஊமையன் யார், என் தாசனை இல்லாமல் குருடன் யார், என் தாசனை இல்லாமல் அப்படி செவிடன் யாருன்னு இருக்கு. பிலாத்து மத்தியில் ஆண்டவர் நிற்கிறார். பிலாத்து கேட்கிறார், உன்னை விடுதலை பண்ண யார? தேவனை, கிறிஸ்து இயேசுவை, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரை விடுதலை பண்ண ஒரு மனுஷன், அவரால் உண்டாக்க ராஜ்யத்திலே உட்கார வைக்கப்பட்ட ஒரு மனுஷன். அவன் கேட்கிறான், உண்மை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, நீங்க என்ன சொல்றீங்க? ஆண்டவர் சைலண்டா இருக்கு. ஆண்டவர் அந்த நேரத்தில் வாயை திறந்தார்னா நம்ம சபையாய் கூடி வந்திருக்க மாட்டோம். எனக்காகவும் உமக்காகவும் ஆண்டவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாவத்தின் ஒரு கட்டம் இப்படிதான் ஆண்டவர் நமக்கு ஒப்பு கொடுத்து நமக்காக அப்படி இருக்கிறதா இருக்கு. நான் அப்படிதான் உணர்றேன், அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. மற்றபடி நம்ம ஆக்சிடென்ட்டாக அனுபவிக்கிற ஏதோ ஒரு காரியங்களை தடுமாறி செய்கிற காரியத்தில் ஒருத்தரும் பெருசாக நம்மளை போட்டு அப்படி குழப்பிக்க வேண்டாம். அவர் அதற்காக தான் மரித்திருக்கிறார். அதற்கு அது எல்லாம் தெரியும், நம்ம பற்றி தெரியும். மனுஷன் புரிஞ்சிக்க மாட்டான். ஆண்டவர் சொல்ற, மனுஷன் இப்போ சாமுவேல் அபிஷேகம் பண்ண போன வராங்க கூட கேட்டான், எல்லா மனுஷனையும் பார்த்து இவன் தான் இருப்பான், இவன் தான் இருப்பான், இவன் தான் மிலிட்ரி சூப்பர். ஒருத்தன் மறைக்கப்பட்டிருக்கிறான், அவன் அப்பாவால் மறைக்கப்பட்டிருக்கிறான், ஆனால் அப்பாவோட காரியங்களில் பொறுப்பாக இருக்கிறான். அவனை ஆண்டவர் கொண்டு வருகிறார். தாவீது வழக்கம் போலவே சுரமண்டலத்தோட போய் அங்க சவுல்கிட்ட போய் நிற்கிறான். ஆனால் சவுலுடைய கையிலே வில்லு இருக்கு, அதை மறைத்து வச்சு நிற்கிறான். தேவனுடைய இருதயத்தை பார்த்து நம்மை அப்படி பரிசுத்தம் பண்ண விரும்புகிறார். அப்படிதான் நம்மை அங்கீகரிக்க விரும்புகிறார். நாம் மற்றும் அதை தொலைத்து விடாதபடிக்கு தெய்வ பயத்தோடு பாவத்தை நிவர்த்தி பண்ணுகிற கிருபாதன பலியே, எனக்காக நீங்க ஆனீங்களே ஆண்டவரே, இது அந்த பாவத்தில் அனுபவிக்கிற எல்லா காரியத்தையும் விட்டுட்டு உள்ளத்திலே முதலாவது நான் புதிதாக விரும்புகிறேன்னு சொல்லிட்டு இந்த புது உடன்படிக்கையை அனுபவிக்கிற ஜனங்களாக நாம் வருவோம். ஆண்டவர் தாமே நமக்கு உதவி செய்வாராம்.